இது வந்து கேப்சிகம்னு சொல்லுவாங்க, குடமிளகாய்ன்னு சொல்லுவாங்க, குடை மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பஜ்ஜி போடலாம், ஆம்லேட் போடலாம். இதை கட் பண்ணிவிட்டு ஆம்லேட் கூட போடலாம். இதை கட் பண்ணி முழுசாகவே உள்ளே அப்படியே முட்டையை விட்டு நம்ம வாணலில் போட்டு கூட நம்ம எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குடை மிளகாய் சாதம் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு நிறையா போட வேண்டாம், அதனால தான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம பொன்முறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். அது கூட நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். வர மிளகாய் போட்டுக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் புளி போட்டுக்கோங்க. புளியை நல்லா அதில் இருக்கிற தூசி தும்பெல்லாம் எடுத்துட்டு, நாரெல்லாம் எடுத்துட்டு போட்டு அது கூடயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜீரகம் நிறையா போட்டால் கசந்துடும், அதனால் 1/2 டீஸ்பூனும் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கடைசியில் தான் போடணும், இல்லைன்னா அது சீக்கிரமாக கருகிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். புதுசாக இருக்கிற தேங்காயை 1/4 கப்பு துருவி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து அதில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது அப்படியே ஆறட்டும். அது ஆறிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இது வந்து அப்படியே ஆறிட்டு இருக்கணும். குடமிளகாயை இப்போ தான் கட் பண்ணி போடுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீட் சைஸ் வேணும்னாலும் நீட் சைஸில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். பெருசாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதை தனியாக ஒதுக்கி எடுத்துருவாங்க. இது சாதத்தோடு இருக்கும்போது நம்ம சாதத்தோடு சேர்ந்து நம்ம ஊட்டி விட்டுடலாம், அதுங்களையும் அள்ளி சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு 3 விதமான இருக்கும் இந்த மிளகாய். 3 கலர்லேயும் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு மிளகாயில் தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுருக்கேன் வாணல்ல அடுப்பில். அதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேர்க்கடலை வேணும்னா அந்த டயத்துலேயே வேர்க்கடலையும் போட்டு வறுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பத்தலைன்னா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். நிறையா இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. இப்போ வெங்காயமும் நமக்கு வதங்கி வந்துடும் இந்த உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா. அதனால் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு கிட்ட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து குடமிளகாயை போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியே விடக்கூடாது, தண்ணி விடாமலே தான் வதக்கி எடுத்துக்கணும். குடமிளகாயிலே நமக்கு தண்ணி கிடைக்கும். வதங்கும் போதே அது அந்த தண்ணியிலே நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மூடியை போட்டு மூடினீங்க அப்படின்னா நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நம்ம பார்க்கும்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி, மிளகாயில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு, இப்போ நான் வந்து வடி சாதத்தை போட்டிருக்கேன். நான் வடித்த சாதம் தான் போட்டிருக்கேன். குக்கர் சாதம் போட்டிங்க அப்படின்னா பளபளன்னு இருந்தால் மட்டும் போடுங்க. இல்லைனாக்கா வடிச்சிட்டு இந்த சாதத்துக்கு வடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
அதனால் நீங்கள் வடி சாதமே போட்டுக்கோங்க. நான் வடி சாதம் தான் போட்டிருக்கேன். வடிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புலாம் இந்த டயத்தில் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நான் கூட கொஞ்சோண்டு போட்டு தான் இருக்கிறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த டயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக ஊற்றிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்சுக்கு பண்ணிக்கலாம். ஈவினிங் இப்போ நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி எடுத்து சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.